இலங்கை மத்திய வங்கியின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வொன்று இலங்கை மத்திய வங்கியில் இன்று நடைபெற்றது. allowing a central bank to make its decisions. சுதந்திரம் என்பது குறுகிய கால அரசியல் லாபங்களுக்காக அரசாங்கம் அல்லது அரசியல்வாதிகளின் செல்வாக்கிற்கு ஆளாகாமல் ஒரு மத்திய வங்கி அதன் சொந்தமான தீர்மானங்களை எடுத்து இயக்கும் திறனாகும். இது பல மத்திய வங்கிகளின் விலை நிலைத்தன்மை மற்றும் நிதியமைப்பு நிலைத்தன்மையை பராமரித்தல் போன்ற செயல்களில் கவனம் செலுத்த அனுமதிக்கின்றது. கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பது என்பது நீண்ட கால தேவையாகும், மேலும் இது மத்திய வங்கிகளின் முக்கிய பொறுப்பாகும். அதனால்தான் இதற்கு சுதந்திரம் மிகவும் முக்கியமானது. சுதந்திரம் ஒரு அத்தியாவசிய அங்கமாக இருந்தாலும் அதனை தனியாக செயற்படுத்த முடியாது. நிதி மற்றும் பணவியல் அதிகாரிகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு அவசியம். அதற்கு மேலதிகமாக நாங்கள் அரசாங்கம், சர்வதேச நிதி நிறுவனங்கள் மற்றும் பிற ஒழுங்குமுறை அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றுகின்றோம். குறிப்பாக நெருக்கடிகளை முகாமைத்துவம் செய்தல் மற்றும் நிதி கட்டமைப்பு கண்காணிப்பிற்கு இது அவசியமாகும். Particularly in the areas of crisis management and financial system oversight. புழக்கத்துக்கான நினைவு நாணயத்தாளாக வெளியிடப்பட்டுள்ள இந்த 2000 ரூபாய் நாணயத்தாள் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட 5வது நினைவு நாணயத்தாளாகும். தேசிய அபிவிருத்திக்கான அடித்தளமாக பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்காக மத்திய வங்கியின் தளராத அர்ப்பணிப்பை பிரதிபலித்து சுபீட்சத்துக்கான உறுதிப்பாடு எனும் ஆண்டு நிறைவு தொனிப்பொருளுக்கு ஏற்ப இந்த நாணயத்தாள் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, இலங்கை மத்திய வங்கியின் சிரேஷ்ட பிரதி ஆளுநர் KMAN தௌலகல, உதவி ஆளுநர் KGP சிறிகுமார், நாணய திணைக்களத்தின் ஆளுநர் PTR தயானந்த் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.